Hi guys, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மந்த்லி பட்ஜெட் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கனடா. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக இங்கே வரப்போ ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவாகும். நம்ம இந்த செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி சேர்த்து வைக்கலாம், அதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஆவரேஜாக இங்கே வரவங்களுக்கு எவ்வளோ ஆகுன்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் லோ ப்ரைஸ்லேருந்து ஹை ப்ரைஸுக்கும் ஏற்ற மாதிரி சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு சிட்டிக்கு ஒரு ரேட் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ரெண்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வேரி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வில்லேஜ் மாதிரி உள்ளே இருக்கீங்கன்னா கொஞ்சம் ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து இது மெயின் சிட்டிஸில் இருக்கீங்க, டொரண்டோ, வான்கூவர் அந்த மெயின் சிட்டியில் இருக்கீங்க, டவுன் டவுன் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கணக்கு. ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலாம், இந்த ரெண்ட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மோஸ்ட்லி ப்ரைவேட் ரூம் வந்து நான் ப்ரைவேட் ரூம் ப்ரைஸஸாகவே சொல்கிறேன். நான் மோஸ்ட்லி வரவங்க ப்ரைவேட் ரூம் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஷேர்ட் ரூமாக இருக்கிறத விட. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஷேர்ட் ரூமாக இருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ப்ரைவேட் ரூம் கணக்கில் சொல்கிறேன். $400 $800 வரைக்கும் ரெண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹையர் ரெண்ட், லோவர் ரெண்ட் வந்து ஹையர் ரெண்டுக்கு நான் சொல்கிறது. ஸோ $400 $800 ரெண்ட் அண்ட் யூட்டிலிட்டிஸ் மட்டுமே ஆகும். அது நீங்கள் போகிற வீடை பொறுத்து, இன்க்ளூடிங் யூட்டிலிட்டிஸ், நீங்கள் எக்ஸ்க்ளூடிங் யூட்டிலிட்டிஸ் பொறுத்து நீங்கள் மாறிக்கலாம். செகண்ட் விஷயம் என்னென்னா கிராசரிஸ். கிராசரிஸ் என்னென்னா $200 $300 வரைக்கும் ஆகும். இதுதான் கிராசரிஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து வெளியில் வாங்காமல் இருந்தீங்க, வீட்டில் மட்டும் சமைக்கிறீங்கன்னா கிராசரிஸ்க்கு $200 $300 முடிச்சிக்கலாம். இது ஆக்சுவலி கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேட்டு தான். ஸோ இது வந்து கிராசரிஸோட இருந்து. ஃபோன் அண்ட் இன்டர்நெட் பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வரும்போது நீங்கள் ஃபோன் வாங்குவீங்க, அதோட சேர்த்து பில் கட்டுற மாதிரி இருக்கும். இன்டர்நெட் பிளான்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா $50 $80 வரைக்கும் ஆகும். இந்த தான் வந்து ஃபோன் அண்ட் இன்டர்நெட் பிளானை வந்து இங்கே நடக்குது. ஸோ இது வந்து இது செலவாகும். டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டி பஸ் பாஸ் இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கார்டு மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து அதுவும் சிட்டி வேரி ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா $80 to $120 பர் மந்த் ஆகும். இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட். ஹெல்த் இன்சூரன்ஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் மாதம் பே பண்ணுறீங்கன்னா அது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து $50 $75 வந்து ஆகும். இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். அடுத்தது என்னன்னா பர்சனல் எக்ஸ்பென்சஸ்னால் நீங்கள் ஹேர் கட் பண்ணுறது, இந்த துணி க்ளோத்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வரவங்க மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. இல்லை நீங்கள் மீறி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு $100 $200 ஆகும். ஸோ இது வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸ் போகிறது, இந்த டைனிங் போகிறது, நீங்கள் ரெஸ்டாரண்ட் சாப்பிடணும்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸோட, அப்போ போகும்போது எவ்வளோ ஆகும் அப்படின்னா பர் மந்த் எழுதுனா பர் மந்த்துக்கு எவ்வளோ ஆகும்னா $50 $100 ஆகும். ஸோ வந்து இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இந்த தியேட்டர்ஸ் போகிறது, கான்சர்ட்ஸ் போகிறது, அந்த மாதிரி போனீங்கன்னா ஸோ டோட்டல் $50 $100 ஆகும் மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஸ்செலேனியஸ் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அது வந்து $50 தான் எனக்கு மிஸ்செலேனியஸாக தோணும். டக்குன்னு எதனா ஒரு செலவாகும், நமக்கு தெரியாமல் ஒரு செலவு வந்து மிஸ்செலேனியஸ். அந்த எமர்ஜென்சி ஆர் அன்பிளான்டு சிலதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து மிஸ்செலேனியஸ். ஸோ இதுதான் வந்து ஓவரால் பட்ஜெட். ஸோ பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 980 CAD வரும். ஹை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1725 CAD வரும். சரி, நீங்கள் இந்த ஹை ரேஞ்சுக்கும் லோ ரேஞ்சுக்கும் கம்பேரிட்டிவ். ஸோ நீங்கள் ஆவரேஜாகவே எடுத்துப்போமே 1200 to 1300 தான் பர் மந்த் ஆகும். நான் சொல்கிறது என்னென்னா ஆவரேஜ் ரேட். நீங்கள் ரொம்ப வில்லேஜில் இருக்கீங்க, அந்தளவுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 980 900 முடிஞ்சிடும். நீங்கள் ஹை ரேஞ்சு டொரண்டோ அந்த மாதிரி மெயின் சிட்டியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 1700 1800 ஆகும். ஸோ இப்போ என்னன்னா மணி சேவிங் டிப்ஸ் என்னென்னா இப்போ இந்த வீடியோலாம் இப்போ இதுலேயும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். என்னன்னா இப்போ நீங்கள் ரூம்மேட்ஸோடலாம் இருக்கீங்கன்னா கிராசரிஸ்லாம் ஒன்றா போயிட்டு வாங்குங்க. காஸ்ட்கோ மாதிரி இல்லைனா சீப்பாக கிடைக்கும். ஸோ பல்காக கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். அப்புறம் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஒவ்வொரு இடத்துலலாம் நீங்கள் ரெஸ்டாரண்ட் போனால் கூட நீங்கள் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக தரது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாகவே கேட்கலாமே. நீங்கள் வந்து நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கும்போது நம்ம எதனா ஒரு கடைக்கு போனால் பார்கின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் நான் ஸ்டூடெண்ட்டு என்ன 10% கூட டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நான் கேஷுவலாக பேசுவேன். ஸோ அவங்க 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டில் பே பண்ணாதீங்க, நீங்கள் இன்ட்ராக்ட் அனுப்பிச்சு விடுங்க, ஸோ உங்களுக்கு வந்து காசு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட் பே பண்ணலாம். கிராசரிஸ் வந்து காஸ்ட்கோ மாதிரி ஒரு நல்ல பல்காக போய் வாங்கிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா மோஸ்ட்லி வந்து செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸாக வாங்க பாருங்க. சில டிப்ஸ்லாம் இப்போ நீங்கள் வந்து ஒரு டேபிள் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு லைட் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு எது பொருளாக இருக்கணுமே. இப்போ நீங்கள் க்ளோத்ஸ் மாதிரி வாங்கினா செகண்ட் ஹேண்டில் ப்ரிஃபர் பண்ண முடியாது, நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு மாதிரி ஒரு சைக்கிளோ இல்லை இதுவோ நீங்கள் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு திங்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்டில் பாருங்கள். ஃபேஸ்புக்கு, மார்க்கெட் பிளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் நிறைய இங்கே ஸ்டோர்ஸில் விற்கிற கடையெல்லாம் இருக்கும், அதில் செகண்ட் ஹேண்ட்ஸில் திங்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே ரேட் கிடைக்கும். ரொம்ப காசு அதிகமாகவே சேவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்ஸு ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது ஒய்ஃபைஸ் நிறைய யூஸ் பண்ணிங்க. இப்போ டேட்டா நிறைய யூஸ் பண்ணி டேட்டாவில் நிறைய போகும். ஸோ அதை நிறைய பேர் கனெக்ட் பண்ணாமே விட்டுறாங்க, மொபைல் டேட்டாவில் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ஸு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டெலாம் கொஞ்சம் வைஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேஷ்பேக்லாம் கரெக்டாக கிடைக்கும். அதுக்கேற்ற கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன்.
நீங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் என்னென்னு சூஸ் பண்ணி வாங்கிட்டுனா அதுக்கு உங்களுக்கு நிறைய கொஞ்சம் காசு சேவ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து கேனடாவில் மந்த்லி பட்ஜெட். அது எப்படி சேவ் பண்ணலாம் தான் சொல்ல போகிறேன் சொல்லியிருக்கேன். வேணா வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.